வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுத்திய பெரும் பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு இன்னும் எத்தனை காலம் ஆகும் என்று தெரியவில்லை. இச்சூழலில் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் சாலியாற்றின் பாதை குறித்து பிரத்யேக ட்ரோன் காட்சிகள் மூலம் விவரிக்கிறார் அங்குள்ள நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 30ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் என்பதைத்தான் புதிய தலைமுறை பிரத்யேகமாக பருந்து பார்வை மூலம் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த போறோம், விளக்க போகிறோம். குறிப்பாக நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சாலி ஆறு. இந்த சாலி ஆற்றினுடைய தொடக்க பகுதி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலை பேர் தான் செம்பூரா பீக் அப்படிம்பாங்க. செம்பூரா பீக்கு இடதுபுறத்துல சுற்றுலாத்தலம் உள்ள ட்ரக்கிங் போகிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது. ஆனால் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பகுதியில பூஞ்சேரி மட்டு, முண்டப்பை மற்றும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய சூரமலை இந்த பகுதியை நோக்கி போகுது. இப்போ நம்ம இருக்கிற பகுதியினுடைய உயரம் 1100 மீட்டர். இந்த 1100 மீட்டர்ல இருந்து இந்த மலையினுடைய மொத்த உயரம் 2000 மீட்டர் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவு எவ்வாறு நடைபெற்றது என்று விளக்க முற்படுகிறோம். குறிப்பாக 30ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவுல நம்ம காட்சிகள்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி, குறிப்பாக பூஞ்சேரி மட்டுக்கு மேலே 1800 மீட்டர் உயரத்திலிருந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. அந்த நிலச்சரிவு பூஞ்சேரி மட்டினுடைய உயரம் 1500 மீட்டர். அதற்கு கீழே 1100 மீட்டரில் இருக்கிறது முண்டப்பை என கூறப்படுகின்ற இந்த பகுதி. அதற்கு கீழே சூரமலை பகுதி 850 மீட்டர்ல இருக்குது. எனவே 1800 மீட்டர் உயரத்திலிருந்து 850 மீட்டர் உயரம் வரை இந்த அப்ல இருந்து டவுன் வரையும் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப் வெறும் 9 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே அதிகப்படியான சரிவு இருப்பதன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு அதிக அளவுல ஏற்பட்டிருக்குது. நீரிடி என கூறப்படுகின்ற தண்ணீர் உள்ளே இருந்து வெளியேற்றப்பட்டு அதிகப்படியான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 2 மணிக்கு முதலாக ஏற்பட்டது மண்ணும் கல்லும் தண்ணீரும் கலந்து வெளியேறி இருக்கிறது. 3:30 மணிக்கு ஏற்பட்டது இரண்டாவது முறையாக ஏற்பட்டதுதான் நம்ம காட்சிகள்ல பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கி இருக்கிறது. இந்த சாலி ஆறு என்பது நிலம்பூர் என்கிற பகுதி. இப்போ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தெற்கு பகுதியில தான் நிலம்பூர் இருக்குது. நிலம்பூர் பகுதியில தான் 30 மீட்டருக்கு அளவிற்கு இந்த சாலி ஆற்றினுடைய அகலம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியே 30 மீட்டர்ல 50 மீட்டர் அளவிற்கு அகலம் உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் அதிகப்படியான மழைப்பொழிவும் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலச்சரிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கும் போது இந்த பகுதியில அதிக அளவில் தேயிலை தோட்டங்கள் வளர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இங்க இருக்கிற மண் பகுதி இது அதிக அளவிலான நிலச்சரிவு ஏற்படக்கூடிய ஒரு மண்டலம் என கூறப்படும் நிலையில இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த நிலச்சரிவிற்கு தேயிலை தோட்டத்தினுடைய அதிகப்படியான வளர்ச்சியும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. எனவே இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு ரெட் ஜோன் என்கிற அளவிற்கு நிலச்சரிவு அதிகமாக வரும் ஒரு பகுதியாக இவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கேரள மாநிலத்துல 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த செம்பூரா அப்படிங்கிற மலைக்கு பக்கவாட்டிலேயே பல இடங்கள்ல மலைச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரோவினுடைய சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் தெரிவித்திருக்கிறது. இத்தகைய சூழலில் தான் இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் அந்த 1800 மீட்டர்ல இருந்து 850 மீட்டர் வரையும் வெறும் 9 கிலோமீட்டருக்குள்ளாக அனைத்து நிலச்சரிவு பகுதிகளும் மிக வேகமாக வந்திருக்கு. இந்த சாலி ஆற்றினுடைய வெள்ளம் அதிக வேகமாக மேலிருந்து கீழ் வந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் இர்ஃபான் மற்றும் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.